ராஜஸ்தானி நேயர்கள் அனைவருக்கும் தாராதேவியின் சமேத நீலகண்டேஸ்வரர் அருள் ஆசியுடன் இந்த காணொலியை தொடங்குகிறேன். தாராதேவி வந்து தசமிதா வித்தையின் இரண்டாம் வித்தை நாயகி. இவளுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. இவளுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. அவங்களுடைய தாயாரோடைய விதம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ராதேவி. அந்த ராதேவின்றது வந்து இரவு நேர பூஜை ஏற்பவளவ. அந்த இரவு நேர பூஜை செய்தால் அவளுடைய பலன்கள் வந்து அதிகம் நமக்கு. அவர் நீலகண்டேஸ்வரர். நீலகண்டேஸ்வரர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழகால விஷத்தை உண்டு. அவர் வந்து அந்த நீல நிறமாகும் போது தாய் தாராதேவி வந்து நம்மளுடைய அந்த விஷத்தை உட்கொண்டு, அவருடைய விஷத்தை அம்மா பாலா கொடுத்து அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டு மணிக்கழுத்தில் நிப்பாட்டினதுனால தான் தாராதேவி வந்து தாய் வந்து அவங்களுக்கு பால் கொடுத்த மாதிரி அருள்பாலித்திருப்பாள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாராப்பீட்டுன்ற இடத்துல தாய் வந்து அவங்களுக்கு அருள்பாலிச்சு இருப்பாங்க. அந்த இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவியோட சிலைகள் எந்த விதமான கோவில்கள்லையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு இடத்துல வந்து நான் வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு போய் வரும்போது 8ஆம் திருநாள் என்று நான் சென்று வரும்போது அம்மாவோட மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் மனசுல நினைத்தது, அம்மா ஒரு உருவம் இல்லாம நம்ம மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுறோமே, அவங்களுடைய உருவத்தை நம்ம கொண்டு வரணும்னு நான் பல இடங்கள்ல தேடி செய்ய சொன்னபோது பச்சை நிற நாயகி அவள் பச்சையாக வேணும் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு ஒரு இதில் கிடைச்சது. அப்போ அதன் மூலியமாக நான் இதை வாங்கப்பட்டது தான் இந்த சிலை. அவங்களும் வந்து ஒரு வருஷத்தில் நான் பல கஷ்டங்களை தாங்கி வந்த போது இந்த தேவி தான் எனக்கு அருள்பாலிச்சு ஒவ்வொரு கஷ்டத்திலையும் எனக்கு நீக்கி என்னோட கஷ்டத்தையெல்லாம் நீக்கி கொடுத்து இன்னைக்கு 1ஆம் ஆண்டு, அதாவது 4ஆம் தேதி 4/12 அன்று தாயாருக்கு வந்து வருஷாபிஷேகம் எடுத்து நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் தாயோட அனுகிரகம் தான். இதில் நான் மட்டும் பலன் பெறல, என்னை சார்ந்தவங்களும் பலன் பெற்றிருக்கிறாங்க. மற்ற அனைவருக்கும் அம்மாவை வாழ்த்தி வணங்கி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதனோட பலனை வந்து எல்லாரும் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் இது பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் வந்திருக்கேன் அப்படின்னா, தாராதேவி சமேத நீலகண்டேஸ்வரர் அவங்களோட அருளை பற்றி பேச வந்திருக்கேன். நான் அந்த அருளை எப்படி வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன். ஒரு வீட்டில் இந்த சாமியை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தாங்க. நீ வந்து பாரு, என் வீட்டில் ஒரு சாமியை வச்சு நான் வழிபட்டுட்ருக்கேன், அங்கே எல்லாமே நடக்குது, உன் கஷ்டத்தை அங்கே வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் அந்த வீட்டுக்கு போனேன். அங்கே என்னுடைய கஷ்டத்தை வந்து சொன்னதுக்கு அதே மாதிரி அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த பலன்களை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், அதை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வுகளில் வந்து உட்காந்து பார்க்கும்போது சரி, எல்லாருமே வந்து அவங்கவுங்க கோரிக்கைகளை வைக்கிறாங்களே, நம்ம கோரிக்கைகள் எப்படி இருக்கும், அவங்களோட கோரிக்கை எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத அங்கே உட்காந்து எல்லாத்தையுமே நான் கண்ணார பார்த்தேன். குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருந்தது எனக்கு கிடச்சிருச்சுன்னு வர்றதும், வீடு கட்ட முடியாங்க நான் வீடு கட்டி குடியேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், என்னால் குழந்தையே பிறக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறதே நான் பார்த்துட்டு தான் முதல் கோரிக்கையாக எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சேன். அந்த கோரிக்கை நல்லபடியாகவே நிறைவேறிச்சு. அடுத்த கோரிக்கையாக சரி, என் பையனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இவன் எப்படி பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவான்ற நல்ல மார்க்கெலாம் எடுத்துவேன், அடுத்து எந்த ஃபீல்டில் உட்கார போகிறேன் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப மனத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, அங்கே போய் ஒப்பிப்போம், அந்த அம்மாட்ட வந்து அதை நிதர்சனமாக கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்தினேன். அவங்க அது கூறிய பதிலை எனக்கு 2 நாள்லேயே என் மையன் ஒரு இதில் செலக்ட் ஆகி இன்றைக்கி நல்ல ஃபீல்டில் உட்காந்துருக்கான். ஸோ இது மாதிரி பல நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த நிகழ்வுகள் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம், என் பேர் தனலட்சுமி. மாடியில் நீலகண்டேஸ்வரர் தாராதேவி அம்மன் வச்சு வழிபடுறாங்க. நான் கீழ் வீட்டில் குடியிருக்கிறேன். நான் டெய்லி வந்து மாடிக்கு வந்து அந்த அம்மனையும் நீலகண்டேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு போவேன். என் வீட்டில் இப்போ நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்குது. என் குடும்பம் நல்ல சுபிட்சமாக இருக்குது. அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு.